ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ டாஸ்க்கு நியூ மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி உங்களுடைய எஸ்பிஐ ஐடியை லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணிட்டே வாங்க. பாருங்க, டுடே டாஸ்க்னு இருக்கு பார்த்தீங்களா? இது ஓல்டு டைப்பில் இருந்த டுடே டாஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் பேஜ் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தீங்களா? இந்த 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த டீட்டெயிலாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து திரும்ப என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப போஸ்ட் போட்டு திரும்ப போயிட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திரும்ப சப்மிட் பண்ணுங்க. அப்படி பண்ணாம ஃப்ரீயா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் இமேஜ், அந்த இமேஜ் அதாவது நீங்க மைக்ரோ டாஸ்க்னா வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் இன்ஃப்ளூயன்சர்ன்றதால அந்த இமேஜ் இது இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி போடணும், வீடியோ டிஎஸ்சி ஸ்பான்சர் கண்டென்ட் கீவேர்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பார்த்துட்டு இதை அப்படியே பார்த்துட்டு வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். வீடியோ போடனாலும் சரி, போஸ்ட் பண்ணாலும் நம்ம போடணும். அதுதான் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை முடிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு இல்லை யூடியூப்பில் வீடியோ போட்டு அங்கே யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு சோஷியல் மீடியா யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு போஸ்ட் எடுத்து வந்து சப்மிட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணதும் திரும்ப டாஸ்க் 1 கோட்டுன்னு இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அது 5 மினிட்ஸ் இதில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு வந்து லாஸ்ட் 10 செகண்டில் உங்களுக்கு கோ டு டாஸ்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வரும்போது கிளிக் பண்ணிட்டு போயிட்டு ஒன்லி ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது மட்டும் தான் இப்போ லேட்டஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி யூடியூப் உடைய யூஆர்எல், அதனுடைய டைட்டில், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சப்மிட் பண்ணணும். நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்கில் அது பண்ணணும். மைக்ரோ டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சர்ச் பண்ணணும், அதனுடைய யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும், யூஆர்எல் போடணும். அடுத்தது அந்த போஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் அது அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். இது மைக்ரோ டாஸ்க். மைக்ரோ டாஸ்கில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற முக்கியம் ஃபேஸ்புக்கில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சோஷியல் மீடியா செலக்ட் பண்ணணும், யூஆர்எல் போடணும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்டேட் பண்ணணும். நம்ம இன்ஃப்ளூயன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், டைட்டில் பேஸ்ட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். இது லேட்டஸ்ட் மெத்தடில் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இந்த லேட்டஸ்ட் மெத்தடில் பார்த்து பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் 10 செகண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் இங்கே வரும் பாருங்க. இந்த வந்துச்சு பாருங்க, கோ டு டாஸ்க் பேஜ். கிளிக் பண்ணதான் அந்த பேஜுக்கு வந்துச்சு. இது இன்ஃப்ளூயன்சருடைய பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி யுவர் வீடியோ யூஆர்எல் லிங்க் அங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. என்ட்ரு த டைட்டில், யுவர் போஸ்ட் டைட்டில் மினிமம் 10 வேர்ட்ஸ் அதை போடுறீங்க. டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் போஸ்ட் மினிமம் 30 வேர்ட்ஸ் இதை போடுறீங்க, சப்மிட் பண்ணுறீங்க. இவ்வளோதான். நீங்கள் டுடே டாஸ்க்கு சீக்கிரமாக இங்கே சப்மிட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ